வெற்றியோட ரகசியம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அது நம்ம பலத்துல இல்ல, அது தேவனுடைய வார்த்தையில தான் மறைஞ்சிருக்கு. வாங்க யோசுவா 1:8 அடிப்படையா வச்சு இத பத்தி இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான நாள்ல கர்த்தருடைய வார்த்தையோட வல்லமையை பத்தி நம்ம சேர்ந்து தியானிக்க போறது எவ்வளவு பெரிய பாக்கியம். நம்ம வாழ்க்கையில சில சமயம் பிரச்சனைகள் ஒரு பெரிய மலை மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிக்கும் இல்லையா? இதை எப்படி தாங்கி போறதுன்னு ஒரு பயம் வரும். அப்படிப்பட்ட நேரங்கள்ல யோசுவாவோட வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையையும் ஒரு தெளிவான வழியையும் காட்டுது. முதல்ல யோசுவாவோட சூழ்நிலைக்குள்ள நாம போய் பார்க்கலாம். மோசே மரிச்சதுக்கு அப்புறம் அவர் எவ்வளவு ஒரு கஷ்டமான நிலைமையில இருந்தார்னு புரிஞ்சுக்கலாம் வாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 40 வருஷமா ஒரு முழு தேசத்தையே வனாந்தரத்துல வழி நடத்தின ஒரு பெரிய தலைவர் மோசே இப்ப இல்ல. அந்த இடத்தை நிரப்ப வேண்டிய மிகப்பெரிய ரொம்ப கனமான ஒரு பாரம் இப்ப யோசுவாவோட தோள் மேல இருக்கு. 1-2 பேர் இல்ல, கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள். அவ்வளோ பேரையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள வழி நடத்தணும். இது எவ்வளோ பெரிய பொறுப்பு! இதை நினைச்ச மாத்திரத்திலேயே யோசுவாவோட இருதயத்துல ஒரு விதமான கலக்கமும் பயமும் கண்டிப்பா வந்திருக்கும் இல்லையா? அது மட்டும் இல்ல, அவருக்கு முன்னாடி இருந்த தடைகளும் சாதாரணமானதில்ல. ஒரு பக்கம் கரப்புரண்ட ஓடுற யோர்தான் நதி, இன்னொரு பக்கம் வானம் வரைக்கும் உயர்ந்த எரிகோ பட்டணத்தோட மதில்கள். அதையும் தாண்டி போனா ரொம்ப வலிமையான எதிரி தேசங்களோட யுத்தம் பண்ணணும். இப்படி மலை மாதிரி பிரச்சனைகள் சூழ்ந்திருந்த நேரத்துல தேவன் யோசுவாவுக்கு கொடுத்த ஆலோசனை என்ன தெரியுமா? அது உலகத்துல எந்த ஒரு இராணுவ தளபதியும் யோசிக்க முடியாத ரொம்பவே வித்தியாசமான ஆச்சரியமான ஒரு யோசனை. ஒரு பெரிய யுத்தத்துக்கு முன்னாடி நிக்கிற தன்னோட தளபதி கிட்ட தேவன் என்ன கட்டளை கொடுத்தார்? சாதாரணமா ஒரு ராஜா என்ன சொல்லுவார்? உன் பட்டயத்தை கூர்மையாக்கு, உன் வீரர்களை தயார் செய்யணும் தானே சொல்லுவாங்க. ஆனா தேவன் சொன்னது வேற. தேவன் சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாங்க. இதுல எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி ராத்திரியும் பகலும் அதை தியானிச்சுட்டே இரு. அப்போ நீ உன் வழிய வாய்க்க பண்ணுவ, புத்திமானாயும் நடந்து கொள்ளுவ. பாருங்க இந்த வார்த்தைகளோட ஆழத்தை. இதுதான் நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். நம்ம வெற்றி நம்ம பலத்திலேயோ நம்ம திறமையிலேயோ இல்ல, அது தேவனுடைய வார்த்தையோட வல்லமையில தான் இருக்கு. உலகத்தோட வெற்றிக்கும் தேவனுடைய வெற்றிக்கும் இருக்கிற வித்தியாசமே இதுதான். சரி, அப்போ தேவன் சொன்ன அந்த தியானிக்கிறதுனா என்ன? ராத்திரியும் பகலும் தியானிக்கிறதுனா என்ன அர்த்தம்? நாம பொதுவா நினைக்கிற தியானத்துக்கும் பைபிள் சொல்ற தியானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. பாருங்க, உலகத்துல நிறைய தியான முறைகள் என்ன சொல்லி கொடுக்குதுன்னா மனசை காலி பண்ணணும், எந்த சிந்தனையும் இல்லாம இருக்கணும்னு சொல்லுது. ஆனா பைபிள் சொல்ற தியானம் இதுக்கு அப்படியே நேர் எதிர். அது நம்ம மனசை தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளால நிரப்புறது. எபிரேய மொழியில தியானம்ங்கிறதுக்கு ஹாகான்னு ஒரு வார்த்தை இருக்கு. அதோட அர்த்தம் என்னன்னா, சும்மா அமைதியா யோசிக்கிறது மட்டும் இல்ல, மெதுவா முணுமுணுக்கிறது, தனக்கு தானே தாழ்ந்த சத்தத்துல பேசிக்கிறது. ஆக இது ஒரு ஆக்டிவான சத்தம் போட்டு செய்யற ஒரு பயிற்சி. இதை எப்படி கற்பனை பண்ணிக்கலாம்னா, ஒரு புறா தொடர்ந்து ஒரு மாதிரி சத்தம் எழுப்பிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி நாம எங்க இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்டு இருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தை நம்ம மனசுல இருந்து நம்ம உதடுகளுக்கு ஒரு மெல்லிய முணுமுணுப்பா வந்துகிட்டே இருக்கணும். இதை இன்னும் நல்லா சுலபமா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. அது என்னன்னா, ஒரு மாடு அசை போடுறது. மாடு என்ன பண்ணுங்கன்னு யோசிச்சு பாருங்க. முதல்ல வேக வேகமா புல்ல சாப்பிட்டுடும். அப்புறமா ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து சாப்பிட்ட அந்த புல்ல மறுபடியும் வாய்க்கு கொண்டு வந்து மணிக்கணக்கா மென்னு அசை போடும். அப்போதான் அந்த புல்லுல இருக்கிற எல்லா சத்தம் அது உடம்புக்குள்ள போகும். அதே மாதிரிதான் நாமளும் காலையில வேதத்தை வாசிக்கிறது புல்ல சாப்பிட்ற மாதிரி. ஆனா நாள் முழுக்க அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லி முணுமுணுத்து அசை போடும் போதுதான் அதுல இருக்கிற ஆவிக்குரிய சத்து நம்ம ஆத்மாவுக்குள்ள இறங்கி நமக்கு பலன் கொடுக்கும். இதை கேட்கும்போது, ஐயோ இதுக்கெல்லாம் எனக்கு எங்க நேரம் இருக்கு, எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். அப்படி நினைச்சா ஒரு நிமிஷம் தாவீது ராஜாவோட வாழ்க்கைய பாருங்க. ஒரு பெரிய தேசத்தையே ஆளணும், எப்பவும் யுத்தங்கள், சொந்த குடும்பத்திலே பிரச்சனைகள், தனக்கு எதிராவே சதி நடக்குது. இவ்ளோ கஷ்டங்களுக்கு மத்தியிலையும் தாவீது சொல்றாரு, பிரபுக்கள் எனக்கு விரோதமா பேசிக்கொண்டாலும் உமது அடியேன் உமது பிரமாணங்களை தியானிக்கிறேன்னு. அவரால முடிஞ்சா நிச்சயமா நம்மாலே முடியும். சரி, ரொம்ப நல்லது. இந்த அருமையான பழக்கத்தை எப்படி நம்ம டெய்லி லைஃப்ல கொண்டு வர்றது? இதோ சில ரொம்ப சிம்பிளான பிராக்டிக்கலான வழிகள். 1, தினமும் வேதத்தை வாசிக்கிறதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. 2, வாசிச்சதுல இருந்து ஒரே ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் பண்ணிக்கோங்க. 3, நாள் முழுக்க நீங்க வேலை செய்யும் போதும் சரி, டிராவல் பண்ணும் போதும் சரி, சும்மா இருக்கும் போதும் சரி, அந்த ஒரு வசனத்தை உங்க உதடுகளால முணுமுணுத்து அசை போடுங்க. அது உங்க இருதயத்துல ஆழமா பதியும்.
இப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது பல வருஷத்துக்கு முன்னாடி யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த அதே வாக்குத்தத்தம் நமக்கும் சொந்தமாகும். என்னதது? நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். ஆமா, தேவன் நம்ம வழிகளை ஆசிர்வதிப்பார், தடைகளை நீக்குவார். அது மட்டுமா, நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஆமாம், சரியா தீர்மானம் எடுக்க, ஞானமா நடந்துக்க தேவையான தெய்வீக ஞானத்தையும் தேவன் நமக்கு கொடுப்பார். இதுதான் தேவன் நமக்கு தர்ற உண்மையான வெற்றியோட தரவுகோல். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.